வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் கடந்த வாரம், அதாவது மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 3 நாட்கள் பல்வேறு இடங்களில் இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்று அழைக்கக்கூடிய அமலாக்கத்துறை சோதனை செய்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அதாவது தமிழ்நாடு அரசோட நேரடி நிறுவனமான தமிழ்நாடு வாணிபக் கழகம் என்று அழைக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் எக்மோரில் தாளமுத்து நடராஜன் கட்டிடத்தில் இருக்குது. அங்கேயும் அதேமாரி டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மது சப்ளை செய்யக்கூடிய மதுபான ஆலைகள் கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், அதாவது அதுலேயும் பார்த்திங்கன்னா மதுபான ஆலைகள் 5க்கும் மேற்பட்ட மதுபான ஆலைகள். அது பார்த்திங்கன்னா அவர் ஜெகத் ரட்சகன் அவருடைய நிறுவனத்துக்கு உட்பட்ட அக்காடு, அதேமாதிரி எஸ்என்ஜே அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது பார்த்திங்கன்னா ஜெயமுருகன் அப்படிங்கிற ஒருத்தர், அது மாதிரி கால்ஸு போன்ற புருஷோத்தமன் அப்படிங்கிற இவங்க எல்லாமே திமுகவோட முக்கிய நிர்வாகிகள். இவங்களுடைய நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான ஆலைகள் அப்படின்னு ஒரு 25 இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் அம்பத்தூர், எக்மோர், அதே மாதிரி கிரீம்ஸ் ரோடு உள்ள சாலைகள் உள்ள இந்த நிறுவனங்கள்லாம் அமலாக்கத்துறை ரைடு நடத்தினாங்க, சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனையில் பயங்கரமான டாக்ஸ் எவேஷன் என்று அழைக்கக்கூடிய வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. வரி ஏய்ப்பு அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ மதுபானம் அது ஜிஎஸ்டிக்குள்ளே கிடையாது. அது இன்ன வரைக்குமே இப்போ மதுபானம் இதில் எது ஜிஎஸ்டிக்குள்ளே, அதாவது பெட்ரோலு மதுபானங்கள்லாம் ஜிஎஸ்டியில் கொண்டு வரல. இப்போ இது என்ன செய்கிறாங்கன்னா, செல் டேக்ஸு, வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டி, அந்த மாதிரி இந்த டேக்ஸ் தான் அதில் போடுறாங்க. இதில் எப்படி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தலை சுற்றுகிறது. டாஸ்மாக்குங்கிறது ஊழலின் ஊற்றுக்கண் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஜெயலலிதா காலத்திலேருந்து, கருணாநிதி காலத்திலேருந்து, அவர் எடப்பாடியார், இந்த திமுக ஆட்சி அவர் ஸ்டாலின் தலைமையில். ஏன் அப்படின்னா, இந்த அரசு, அதாவது அரசை கைப்பற்றுறதுக்கும் சரி, ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கும் திராவிட கட்சிகள் தங்களுடைய செலவுக்கு முழுவதும் நம்பி இருக்கிறது இந்த டாஸ்மாக் சாராயம் தான். ஏன் அப்படின்னா, இதில் எந்த விதமான கணக்கும் கிடையாது மற்றதை கம்பேர் பண்ணல. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2003 தான் 2001 தான் முதல்ல ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு நேரடியாக சாராயத்தை விற்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலே எந்த மாநிலத்துலேயும் அரசாங்கம் எங்கேயுமே நேரடியாக சாராயத்தை விற்கிற கிடையாது. அது தமிழ்நாட்டில் தான். இப்போ நீங்கள் கர்நாடகா, கேரளாலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் அரசு என்ன செய்யும் அப்படின்னா, கொள்முதல் பண்ணி தனியார்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டுரும். அவங்க அந்த பார் நடத்திக்கிடுவாங்க, அவங்க சாராயத்தை வச்சுருக்குருவாங்க. அதுக்கு சேல் டேக்ஸ்லேருந்து பல வரிகளை போட்டு அரசாங்கம் விற்பனை செஞ்சுக்கிறோம். 2001 ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, இந்த பார் நடத்துறது, இந்த சாராய கடையை, தனியார் சாராய கடை நடத்துறது எல்லாமே திமுக காரர்கள் அப்படிங்கிறனால என்ன செஞ்சாங்கன்னா, நாமளே சேல்ஸ் பண்ணுவோம், இந்த திமுக காரர்கள் நிறையா ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக 2001 என்ன செஞ்சாங்கன்னா, டாஸ்மாக் நிறுவனத்தை மூலமே நேரடியாக விற்பனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடிவு பண்ணாங்க. இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை முதல்ல கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் 1983. ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். டாஸ்மாகில் ஏன் ஊழல் நடந்திருக்கு, எப்படி ஊழல் நடந்திருக்கு, அது எப்படி எவ்வளோ டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னொன்று, இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த டாஸ்மாக் இடி ரைடுக்கு எப்படி அரசியலை எப்படி கூட்டணி கட்சியிலேருந்து, தேர்தலிருந்து, பாஜக திமுகவோட உறவுலேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ஊழல் நடந்தது மட்டும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்துருவோம். அதுக்கடுத்து இந்த ஊழலை வச்சு, இந்த ரைடை நடத்த வச்சு எப்படி பாஜக மூவ் பண்ண போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, இந்த ஊழல் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ டாஸ்மாக் நிறுவனம் அதுக்கு ஃபேக்ட்ரி கிடையாது. அது என்ன செய்யுது அப்படின்னா, அது மக்களுக்கு சாராயத்தை விற்கணும். அதுக்காக என்ன செய்யுது அப்படின்னா, கான்ட்ராக்டு, டெண்டர் விடுது. யார் யாரெல்லாம் எனக்கு டாஸ்மாக்கு, அதாவது சாராயம் வேணும் டாஸ்மாக்கு, அதை நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது விடையில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 19க்கும் மேற்பட்ட ஆலைகள் இருக்குது. இந்த 19 ஆலைகளையும் திமுக, அதிமுக தவிர வேறு யாருமே கிடையாது. சமீபத்தில் வயலார் ரவி அவர் முதற்கொண்டு கேரளாவில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முதற்கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மதுபான ஆலைகளை வச்சுருக்காங்க. இதில் கனிமொழியிலேருந்து, சசிகலாவிலேருந்து, டிடிவி தினகர்லேருந்து எல்லாத்துக்குமே அவங்கவுங்க அங்கே ஆலைகள் வச்சுருக்காங்க. அவங்க வெளியில் யாருமே தெரியாது. எஸ்என் ஜெயமுருகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருப்பார். ஆனால் அவர் திமுகவோட ஒரு பினாமியாக இருப்பார். சரி, நம்ம அதுக்குள்ளே போகல. இதில் முக்கியமான ஆள் யாருன்னா ஜெகத் ரட்சகன், அவருடைய நிறுவனம் தான் அக்காடு. சரி, இப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, டாஸ்மாகோட இதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். டாஸ்மாகோட ஆலைகள் இப்போ 5 ஆலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அம்பத்தூர் போன்ற ஆலைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த ஆலைகளில்
அவங்க ஆலைகளில் தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த மொலாசஸ் வந்து அரசாங்கம் கொடுக்கும். அங்கே அந்த மொலாசஸ் அது வந்து எங்கேருந்து பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அந்த மொலாசஸ் மூலம் தான் அது வந்து மெத்தில் ஆல்கல் அதை காய்ச்சி தான் வந்து என்ன செய்வாங்கன்னா சாராயம் தயாரிப்பாங்க, எத்தில் ஆல்கல் தயாரிப்பாங்க. இப்போ இதை வந்து தனியார் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அரசாங்கம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சர்க்கரை ஆலைகளிலிருந்து இந்த மொலாசஸை வந்து அதை கொள்முதல் பண்ணி அதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஆலைகளுக்கு கொடுக்கும். இவ்வளோ இப்போ வந்து சப்போஸ் ஒரு 5 லிட்ரு மொலாசஸ் அல்லது 5 லட்சம் லிட்டர் மொலாசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுலேருந்து இவ்வளோ தான் நீங்கள் சாராயம் தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒப்பந்தம். அதாவது தமிழ்நாடு டாஸ்மாக் வந்து மொலாசஸ் கொள்முதல் பண்ணி இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கும், அந்த ஆலைகளுக்கு கொடுக்கும். அந்த ஆலைகள் இவ்வளோ தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. இதுக்கு மேலே அது வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மொலாசஸ் வச்சு பலவிதமான கள்ளச்சாராயத்துலேருந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இதுக்காகவே இவர்கள் வந்து தவறாக செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆலையிலுமே வந்து தமிழ்நாட்டில் டிஆர்ஓ ரேங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி இருப்பார். அது டெப்டி அதாவது கலெக்டர் கீழே ஒரு ரேங்க்கில் வந்து ஒவ்வொரு அதிகாரியும் வந்து தமிழ்நாடு அரசால் நியமனம் பண்ணிட்டு அந்தந்த ஆலைகளை கண்காணிப்பாங்க. அவங்களோட வேலையே வந்து இவ்வளோ தான் தயாரிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அது வெளியில் வந்துட்டு அதில் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு லோகோ மாதிரி ஒரு சீல் ஒன்று போடுவாங்க. அந்த சீல் போட்டு அது நேரடியாக வந்து டாஸ்மாகோட குடோனுக்கு வரும். குடோனில் அம்பத்தூரில் தான் வந்து டாஸ்மாகோட குடோன் இருக்குது. ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் பல இடத்துல இருக்கும். அந்த ஆலைகள்லாம் உற்பத்தி செஞ்சு அதை கொள்முதல் செய்யப்பட்டு அது வந்து எங்கே வருது அப்படின்னா அம்பத்தூரில் உள்ள அந்த டாஸ்மாகோட ஹோல்சேல் கொள்முதல் செய்யப்பட்ட அந்த ஆலைக்கு வந்துடும், அந்த குடோனுக்கு வந்துடும். இந்த குடோன்லேருந்து தமிழ்நாடு முழுவதும் ரீட்டைல் ஷாப்பு சில்லறை விற்பனை வந்து தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக் போல் 4829 சில்லறை விற்பனை கடைகளுக்கு செல்லப்பட்டு அங்கேருந்து பொதுமக்களுக்கு டைரக்ட் யூசர்ஸுக்கு போகும். அப்போ ஆலை, டாஸ்மாக் குடோன் டு ரீட்டைல் ஷாப், இதுதான் வந்து இந்த டாஸ்மாகோட இது ப்ராசஸ். சரி, இப்போ இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, இந்த கொள்முதல் செய்யலே வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதில் வந்து இப்போ ஒரு பாட்டிலோட விலைக்கு வந்து சாதாரண உற்பத்தி செய்கிறதுக்கு 20லேருந்து 30 ஒரு குவார்ட்டர் ஆகுது. ஆனால் நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு குடிமகன் வந்து அதை வந்து 30 ரூபாய்க்கெலாம் வாங்க முடியாது. அவன் வந்து ஒரு 180 ரூபா 200 ரூபா வாங்குவான். இந்த 180 ரூபா 200 ரூபாவில் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரி. அதில் என்னெல்லாம் வரி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாஸ்மாகில் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து செல் டேக்ஸு, விற்பனை வரி, எக்ஸைஸ், கலால் வரி, ஆயத்தீர்வை, அதே மாதிரி வேட் போன்ற பல வரிகள் அதில் வந்து மாநில அரசு அதை விதிக்குது. இதில் மத்திய அரசுக்கு எந்த விதமான வரியுமே கிடையாது. எல்லாமே மாநில அரசு விதித்து அந்த வரியை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து எடுத்துக்கிறது. ஒரு ஆண்டுக்கு டாஸ்மாக் மூலம் அரசுக்கு வந்து 45,000 கோடி வந்து லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்மாக் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சொல்லலை, எங்களுக்கு வந்து 150 கோடி நஷ்டம் முடிப்பாங்க. ஆனால் இந்த சேல் ப்ரொசீடிங்ஸு டாஸ்மாக் அந்த ஆல்கஹால் விற்கிறதுல மட்டும் கிட்டத்தட்ட 45,000 கோடி வந்து லாபம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு துறை எது அப்படின்னா, ஒரு 4-5 துறையில் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி ரெண்டாவது இடத்துல இருக்குது. சில இடத்துல முதல் இடத்துலையுமே கூட இருக்கும். இந்த டாஸ்மாக் நிறுவனம் தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 150 கோடி வந்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த டாஸ்மாக் மூலம் லாபம் மட்டுமே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் வந்து அது எப்படி ஒரு அமுத சுரபி மாதிரி இந்த டாஸ்மாக் ஒரு 20 ரூபா ப்ராடக்டை என்ன செய்கிறாங்க அப்படின்னா 180 ரூபா 200 ரூபா விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவங்க எப்படி ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா 2 விதமாக ஊழல் பண்ணுவாங்க. முதல் ஊழல் எப்படின்னா, அது அதிமுக ஆட்சியிலே வந்து அங்கங்கே நடக்கும். எல்லா அதிமுக ஆட்சியிலுமே திமுக ஆட்சியிலுமே வந்து இது ஒரு ஊழல் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த கொள்முதல் செய்யப்பட்டு பாட்டிலில் சீல் வச்சு லோகோகிராம் வச்சு டைரெக்டாக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரீட்டைல் ஷாப்புக்கு விற்பாங்க. சில குறிப்பிட்ட பார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மது ஆலைகளிலிருந்து நேரடியாகவே என்ன செய்யும் அப்படின்னா அந்த சில பார்களுக்கு போகும். கேஸும்பாங்க, 3 கேஸு 10 கேஸு. அது எப்பயுமே வந்து எதுக்குள்ளே வராது அப்படின்னா இந்த ஆயத்த வரி எதுவுமே அதில் வராது. எக்ஸைஸ் டியூட்டி அதே மாதிரி இது எதுவுமே வராது. அதாவது மது ஆலைகளில் வந்து 30 ரூபாய்க்கு தயாரிக்கக்கூடியது 200 ரூபாய்க்கு அப்படியே சீலாக போடப்பட்டு அந்த பாட்டில் அப்படியே என்ன செய்யணும், சில குறிப்பிட்ட பார்களில் 10 கேஸ் 20 கேஸ்ன்னு சொல்லி என்ன செஞ்சுவாங்க, நேரடியாக குடிமகனுக்கு போயிடும். அப்போ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா 30 ரூபா தயாரிக்கக்கூடியது 150 ரூபா 200 ரூபாய்க்கு விற்றா 180 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ இந்த லாபத்தை வச்சு தான் வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தேர்தல் ஃபண்டிங்கு, அங்கே உள்ள மாவட்ட வட்டத்துக்கு கமிஷன்ஸ் மேல் எடுத்துருந்து கீழே எடுத்து போயிருப்போம்.
இது வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்காது, ஒரு கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக ஆட்சியில் சில குறிப்பிட்ட மதுபான கடைகளில், மதுபான பாரில் இது வந்து நடத்திக்கிருந்தாங்க. 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, நேரடியாகவே அதாவது டாஸ்மாகோட அந்த கடைகள்லேயே நேரடியாகவே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 100 பாட்டில் விற்றாங்கன்னா 40 பாட்டில் தான் இந்த டேக்ஸ்லாம் கட்டிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா விற்பனையாகும். மீதி 60 பாட்டிலு நேரடியாக ஆலையிலேருந்து டாஸ்மாக் குடோனுக்கு வராமல் நேரடியாக ரீட்டைல் ஷாப் போகும். அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய ஒரு பாட்டிலுக்கு 180 ரூபா அப்படின்னா அது வந்து என்ன செய்யுது, முழுவதும் எந்த விதமான வரி இல்லாமல் தனிநபருக்கு போய் சேரும். இது வந்து மேல் இடத்துலேருந்து கீழே உள்ள அந்த பகுதி உள்ள வட்ட செயலாளர் வரைக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து கொளுத்த லாபம். இந்த மாதிரி லாபம் செஞ்சதில் எவ்வளோ கோடி மினிமமாக அப்படின்னு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பல தகவல் யூகங்கள் வருது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை இது வந்து இது வரைக்கும் வெளியே விடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெடரல் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்தது 1000 கோடி இவங்க இப்போ வந்து கட் ஆஃப் டேட் வந்து 2020-21 எடுத்திருக்காங்க. இது வந்து ஊழல் வந்து காலங்காலமாக நடந்துக்கிருக்கு. ஆனால் அமலாக்கத்துறை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2020 இதை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி இது வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வரி ஏய்ப்பு நடந்திருக்கு, முற்றிலும் டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு சொல்லியும். இது வந்து அந்த இணையதளம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெருங்கடலில் ஒரு துளி தான் அப்படின்னு சொல்லியும், கிட்டத்தட்ட மது விற்பனையில் 40% கணக்கில் வராமல் நேரடியாக விற்பனை செய்யப்பட்டு வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இணையதளம் வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக அதாவது அதிகாரப்பூர்வமான எந்த விதமான தகவலும் இல்லை அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இது போக எப்படிலாம் ஊழல் அப்படின்னா, இப்போ கூடுதலாக வந்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா முதற்கொண்டு கூட 50 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கூடுதல் விற்பனை. எம்ஆர்பிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு வந்து எம்ஆர்பி தர நம்ம கூட கொடுக்க மாட்டோம். ஆனால் டாஸ்மாகை பொறுத்த மட்டும் வெறும் 10 ரூபா ஒவ்வொரு பாட்டிலுமே கூட வாங்குவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது. இந்த 10 ரூபா மூலம் ஒரு நாளைக்கு 10 ரூபா மூலம் 50 ரூபா வரைக்கும் பாட்டில் இந்த மாதிரி கூட வாங்குறாங்க. இதன் மூலம் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதான். அது வந்து அப்போ 3250 கோடி ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது. அப்போ கடந்த 5 வருஷத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி வரும் அப்படின்னு சொல்லி அந்த இணையதளம் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மது ஆலைகளை கொள்முதல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா டாஸ்மாக்கு, அதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெட்டிக்கு அந்த கேஸுக்கு ரூபாய் 50 ரூபா வந்து என்ன செய்கிறாங்க, கையூட்டு லஞ்சம். அது வந்து என்ன செய்யுதுன்னா ஆண்டுக்கு 500 கோடி இந்த மாதிரி லாபம் சம்பாதிக்கப்படுகிறது அப்படின்னு இது 2வது ஊழல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நேரடியாக விற்பனை செய்கிறதுனால, அதாவது ஆலையிலேருந்து நேரடியாக ரீட்டைல் ஷாப்புக்கு போகிறதுனால இந்த 50% கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி, வேட்டு போன்ற விற்பனை வரி எதுவுமே வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியும் இது வந்து இப்போ இணையதளம் சொல்லுது. இதை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2022 ஆட்சி அவர் வந்து ஏற்றதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா, அவர் நிதியமைச்சர் இருக்கையில் அவரே வாலண்டியராக ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்காகவே அவர் வந்து அந்த அமைச்சரவை துறையிலேருந்து மாற்றம் செய்யப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவர் வந்து என்ன சொன்னார், தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, குறிப்பாக வந்து டாஸ்மாகில் விற்பனை செய்யக்கூடிய அந்த வரி வந்து நேரடியாக வந்து எங்களுக்கு வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லியும், இதில் வந்து டேக்ஸ் எவேஷன் சில தனிப்பட்ட நபர்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லியும் அவர் அப்பயே என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி எங்களுக்கு வந்து வரக்கூடிய வருமானம் வந்து ஆண்டுக்கு வரமாட்டேங்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, அது சில குறிப்பிட்ட நபர்களுக்கு போதுன்னு சொல்லி ஓப்பனாகவே பேட்டி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னா, தொழில்நுட்பத்தை அடிப்படையில் வச்சு இதுன்னு செய்யலாம், தடுக்கலாம். இதை வந்து இப்போ தான் வந்து அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை வந்து சாதாரணமாக உள்ளே நுழைய முடியாது. எப்போ நுழைவாங்க அப்படின்னா, டேக்ஸ் எவேஷன், பிளாக் மணி டிரான்சாக்ஷன், வரி ஏய்ப்பு, இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட் இருந்தால் தான் வந்து இங்கே உள்ளே வருவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறை இந்த ஆஸ்பெக்டில் உள்ளே வந்திருக்காங்க. இது தொடர்பாக சில எஃப்ஐஆரே வந்து டிவிஐசி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து போட்டிருக்காங்க. அதாவது சட்டத்துக்கு புறம்பாக பணிவர்த்தனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருந்தால் தான் அமலாக்கத்துறை உள்ளே வருவாங்க. இப்போ இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 லட்சம் கோடி வரைக்கும் இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 லட்சம் கோடி வந்து தனிநபர்கள்ட்ட கிடைக்குது அப்படின்னு. இந்த தனிநபர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவர்களுக்கு தான் வந்து திரும்ப தாங்களை பணக்காரன் ஆக்கிட்டு தேர்தலில் வந்து செலவு பண்ணி திரும்ப மக்களை ஓட்டு வாங்கி என்ன செய்வாங்க, சுரண்டுவார்கள். அப்போ இதெல்லாம் வந்து என்னது, தனிநபர்கிட்ட வருமானம் குவிக்கிறதுக்கான ஒரு இது. அதனால தான் தேர்தலில் சாதாரண எளிமையான மக்கள் செலவு செய்யாமல் என்ன செய்ய முடியலை, ஜெயிக்கவே முடியலை. திமுகவும் அதிமுகவும் இதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கு இடமே கிடையாது. அதனால தான்
தேர்தல் வாக்குறுதியாக வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் சாராய கடையை மூடுவோம்னு சொல்லுவாங்க. டாஸ்மாக் ஒரு சொட்டு சாராயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் யாரும் 2 கட்சியுமே மூடவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரில் நிதிஷ்குமார் வந்து அங்கே மாநிலத்தில் ஒரு சொட்டு சாராயம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள், திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, ஆனால் அதை செயல்படுத்தவே இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து பணம் குளிக்கும் ஒரு துறை. அதுபோக எந்த விதமான கணக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் அதனால் இது வந்து ஒரு ஆரம்பம் தான். இது தொடர்பாக எந்த விதமான பத்திரிகைகள் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து இதை பற்றி விவாதிக்கிறதே கிடையாது. இது எல்லாத்தையும் வந்து திமுக ஊடகங்கள் வந்து என்ன செஞ்சிச்சு, அமுக்கிடுச்சு. அமலாக்கத்துறையோட அது வெளியிலே வராத மாதிரி, வெளியில் வந்தால் அரசுக்கு களங்கம் அப்படிங்கிறனால அமுக்கியிருக்காங்க. வெளியிலே வரலை. சில அப்படியே டைவெர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கை, அதுக்கப்புறம் வந்து மக்களவை தொகுதியில் வந்து தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறைக்கிறது, அதுக்காக வந்து எம்பிகளை வந்து மேற்கு வங்காளத்துக்கு கேரளாவுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து டைவெர்ட் பண்ணி மக்களை வந்து என்ன செய்கிறது, மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து திருப்புறது. ஆனால் எதிர்க்கட்சி ஊடகங்கள்லாம் வந்து இதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன செய்யலை அப்படின்னா பெரிய பெரிய லெவலில் பொதுமக்கள்கிட்ட போகல அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. எது எப்படியோ உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். அது இன்றைக்கி அமலாக்கத்துறை மூலம் நடந்திருக்கு. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.